Hi friends, welcome to Tutor Joes. நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஒரு சீட்டில் இருக்கிற காலம் டேட்டாஸை இன்னொரு ஷீட்டுக்கு எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம செகண்ட் காலமில் இருக்கிற டேட்டாஸை காப்பி பண்ணி செகண்ட் சீட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் காலமில் இருக்க வேல்யூவும் 9th and 10th காலமில் இருக்க வேல்யூ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா VBயில் ஷீட் 1ல் தேர்ட் காலமில் இருக்க வேல்யூ காப்பி பண்ணிக்கிறேன். ஷீட் 1 டாட் செல்ஸ் ரோவோட இண்டெக்ஸ் ஐ கொடுத்துக்கிறேன். காலமோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற காலம் இண்டெக்ஸ் கொடுக்குறேன். டாட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஷீட் 2 டாட் பேஸ்ட் டெஸ்டினேஷன் கொடுத்துக்கிறேன். டெஸ்டினேஷன் colon equal worksheet sheet 2 ஓட நேம் கொடுத்துக்கிறேன். sheet 2 அப்படிங்கிறது என்னோட நேம் டாட் செல் sheet 2ல பார்த்தீங்கன்னா empty ரோவில் செகண்ட் காலமில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ER,2 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்து 9th செல் காப்பி பண்ணோம். sheet 1 டாட் செல்ஸ் I, 9th செல்லில் இருக்க காப்பி பண்ணிக்கிறேன். டாட் காப்பி நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஷீட் 2 டாட் பேஸ்ட் டெஸ்டினேஷன் ஒர்க்ஷீட் ஷீட் 2 அப்படிங்கிற ஷீட் நேமை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். டாட் செல்ஸ் ER,3 தேர்டு காலமில் இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா 9th காலமும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஜஸ்ட் இந்த கோடிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த செல்லோடைய இண்டெக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். I,10 அப்படிங்கிற செல்லில் இருக்க வேல்யூ காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம 4th காலமில் பேஸ்ட் பண்ணோம். அதனால் எம்டி ரோ ER அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை ரோ இண்டெக்ஸை கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸை 4 அப்படிங்கிறத கொடுத்துறேன். இப்போ இந்த லூப் கண்டினியூவாக ரன் ஆகி முடிச்சோன்னா நமக்கு டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஷீட் 1லேருந்து ஷீட் 2க்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அடுத்து நமக்கு அந்த காப்பி பண்ண மெமரி கிளியர் பண்ணணும். இப்போ அதுக்காக அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஃபால்ஸ். அடுத்து ஷீட் 2ல் இருக்க எல்லா காலம்ஸ் நமக்கு ஆட்டோ ஃபிட் ஆகணும். ஷீட் 2 டாட் காலம்ஸ் ஆட்டோ ஃபிட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நமக்கு காப்பி பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஷீட் 1ல் A1 ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் ஆகணும். இப்போ அதுக்காக ரேஞ்ச் A1 அப்படிங்கிற செல் வேல்யூ கொடுத்துக்கிறேன். டாட் செலக்ட். இப்போ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு நம்மளுடைய ஷீட்டுக்கு வரேன். இப்போ இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து நமக்கு டிசைன் மோடில் இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா டிசைன் மோட்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். நமக்கு ஒரு சின்ன எரர் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் நேம் வந்து ஒர்க் ஷீட்ஸ். அப்போ ஒர்க் ஷீட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். நேம் வந்து ஜஸ்ட் இதை ரீசெட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டில் ஷீட் 2ல் ஃபஸ்ட் நான் காலம் ஹெட்டர் நேம் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம காப்பி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர். இப்போ ரோல் நம்பர் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஸ்டூடெண்ட்டோடைய நேம், நெக்ஸ்ட்டு டோட்டல், அடுத்து ரிசல்ட் அப்படிங்கிற காலமுடைய டைட்டில் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு காப்பி டேட்டா அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு அந்த டேட்டாஸ் ஷீட் 1லேருந்து ஷீட் 2க்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டில் இருக்கிற காலம் டேட்டாஸை இன்னொரு ஷீட்டுக்கு எப்படி நம்ம VBA யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.